வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு மேடையில் இருக்கும் எல்லாமே குட் டே நினைக்கிறேன். உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்றைக்குமே குட் டே தான். ஹாப்பியாக தான் இருக்கேன். அது காரணம் முழுக்க சினிமா தான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த படத்தில் நான் நடித்ததை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் படம் தான். பிருத்திவி நடிக்க கூட்டத்திலேருந்து இது வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்கு. அப்படிதானே? சரி. ஸோ இந்த படம் வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்ல கதை, எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஒரு நாள் நைட்டு நடக்கிற கதை. இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிக்கிறாரு, சூப்பராக பண்ணிக்கிறாரு பிருத்திவி. படம் பார்த்தேன், எனக்கு புதிய பதை மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. நல்லாயிருக்கும் இந்த படம். இந்த படத்துக்கு மேடையில் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம் மறுபடியும் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இங்கே எங்களை வாழ்த்த வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சோஷியல் மீடியா அண்ட் யூடியூப் எல்லாருக்கும் வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நான் வந்து ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் வந்து இவங்க சாரி கட்டிட்டு சுடிதார் போட்டு ஒரு மாதிரியான கதாபாத்திரம் தான் பண்ணுவாங்கன்ற ஒரு இது இருந்தது. அதை வந்து இதில் பிரேக் பண்ணியிருக்காங்க. இயக்குனர் அரவிந்தன் அவர்களும் பிருத்வி சார் அவங்கள எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்கே நான் கூப்பிடும்போது சுடிதாரில் தான் போயிருந்தேன். வேணான்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு தான் ரொம்ப நான் நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சார் சொன்னாங்க சுடிதாரில் பார்க்கும்போது எப்படி இருக்கு, ஆனால் உங்களுக்கு ஒரு காஸ்டியூம் வர வச்சு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்டியூம் வர வச்சு ஒரு ட்ரையல் மாதிரி ஒரு காஸ்டியூம் கொடுத்து எனக்கு அங்கே ஒரு நாள் ட்ரையல் கொடுத்தாங்க. அப்போ வந்து நம்ம பிருத்வி சாரும் அரவிந்தன் அவர்களும் அப்புறமா நம்ம மைக்கேல் இவங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு வந்து ஒரு நாள் ரிஹர்சல் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஷூட் போகிறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. எனக்கு புல்லட் ஓட்ட தெரியும் நான் போய் சொல்லிட்டேன் அவங்க கேட்கும்போது. அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு நாள் எனக்கு ஓட்டுறதுக்கு ட்ரெயின் கொடுத்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்த ஜீவாவை வந்து வித்தியாசமான கோணத்துல பார்ப்பீங்க. இந்த மேடையை யூஸ் பண்ணிக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் இவங்க சாரியில் வராங்க, சுடிதாரில் வராங்க, வெஸ்டர்ன் கேரக்டர் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி கேரக்டர் உங்களுக்கு சூட் ஆகாதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம். சாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பெண்மையை உணர்ந்தப்போ நான் முதல்ல உடுத்தின விட இந்த சேலை தான். அதனால எங்கே போனாலும் இந்த சாரியில் தான் போவேன். ஒரு கதாபாத்திரம் கொடுத்து பாருங்க, ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். வாய்ப்புகள் கிடைச்சா தானே ப்ரூவ் பண்ண முடியும். இவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எல்லாருக்குமே நன்றி. இந்த குட் டே படத்தோட டீமுக்கு. ரெண்டாவது சிவகார்த்திகேயன் அண்ணா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாம் வந்து இப்போ வர படங்கள் எல்லாம் பார்த்து வருஷம் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி எங்க படத்துக்கும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க படத்தோட பிஆர்ஓ டீமை கான்டாக்ட் பண்ணுங்க சார். ஏன்னா எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுது. ஏன்னா நீங்க கொடுக்குற அன்பு வந்து நீங்க கொடுக்குற சப்போர்ட் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியல. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ சிவானா கூட ரெமோன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தர்பார் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சிவானா வந்து அவங்க உதவியாளர்கிட்ட சொன்னாங்களா, நம்ம படத்துல ஒர்க் பண்ண பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் பார்க்க போக முடியல, எனக்கு அதுக்கப்புறம் வேலை இருந்தது. ஸோ இப்போ நான் அண்ணா கிட்ட கேட்குறேன், சிவகார்த்திகேயன் அண்ணா கிட்ட, நீங்க நிறைய படங்கள் பார்த்துக்கிட்டு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சின்ன சின்ன படங்கள் புது படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. எங்களுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணணும். ஒரு ரிக்வஸ்டா நான் சொல்றேன். நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்க பிஆர்ஓ டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க அதை அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. மற்றபடி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு குட் டே, நியூ பிகினிங் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஒரு புது முயற்சி பண்ணிட்டு நாங்கள் காத்துட்டு இருக்கோம். எல்லாரும் வர 27ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது, பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த படத்துல கோவிந்த் வசந்தா அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல சாங் வந்து கார்த்திக் நேத்ரா சார் எழுதியிருக்காங்க. இதில் அம்புலிய ஆரோவும் மின்மினிய ராசாத்தி பிரதீப் குமார் சார் அவங்களும் ரெகானா பாப்பாவும் பாடியிருக்காங்க. ட்ரெண்ட் மியூசிக்ல அவைலபிளா இருக்கு. எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குட் டே. இந்த படம் வந்து ஒரு நைட்டில் நடக்கிற கதை. ஸோ நைட்டில் தான் ஃபுல்லாகவே ஷூட் பண்ணோம். மோஸ்ட்லி இந்த டீமில் இருக்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். கம்மிங் 27th ரிலீஸ் ஆகுது. படம் பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். முதல் மேடை கொஞ்சம் லைட்டாக ஷிவரிங் தான் இருக்குது. 3 வருஷம் பண்ணோம் இந்த படம். 3 வருஷம் கஷ்டப்பட்டு, எல்லோரும் வழக்கமாக சொல்கிறது தான், இருந்தாலும் 3 வருஷம் ரொம்ப பாடுபட்டோம்.
ரொம்ப சிம்பிளாக தான் ஆரம்பித்தோம். ரொம்ப பெரிய படம் இல்லை, ரொம்ப சின்ன படம், ரொம்ப அழகான படம். எங்களால் என்ன முயற்சி எடுத்திருக்கோமோ நாங்கள் போட்டிருக்கோம். ஒரு 3 நண்பர்கள் சேர்ந்து கதை இதுதான் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. நம்ம இன்டர்கட் இல்லாமல் நாங்கள் போயிருக்கோம். ஃபஸ்ட்டு படத்தோட முதல் ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான் இன்டர்கட் இருக்கும், ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு மூட் செட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அங்கே அதில் இன்டர்கட் எதுவும் இல்லை. இன்டர்கட் இல்லாமல் அந்த கேரக்டரை ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு திரைக்கதை தான் இருக்கும். இதில் மேக்ஸிமம் பார்க்கும்போது இந்த கேமரா வந்து ஒரு கேரக்டரையே ஃபாலோ பண்ணிருக்கோம். பார்க்குற பார்வையாளர்களுக்கு இது வந்து ஒரு நைட் லைஃப் ஒருத்தனுடைய அப்படியே வாழ்க்கையை அவனுடைய தொடர்ந்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு பார்வையாளர்கள் கிடைக்கும்னு நம்புகிறோம். சமூக பிரச்சனை இருக்குது, அட்ராசிட்டி இருக்குது, அழுகை இருக்குது, அப்பாவோட பாசம் இருக்குது, அன்பு இருக்குது. இந்த மாதிரியான கேரக்டர் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து வெறும் குடி மட்டும் கிடையாது. தயவு செஞ்சு அது மட்டும் அழுத்தி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு எழுத்தாளராக கண்டிப்பாக குடி மட்டும் கிடையாது. அந்த குடியால் பல மனநிலைகள் பல வாரியாக பல அடுக்குகளாக மாறும். அந்த மாதிரியான ஒரு பல அடுக்குகள் கொண்ட ஒரு கதாபாத்திரம் தான் இந்த கதையில் இருக்கிற சாந்தகுமார். எழுத்துக்கு வாய்ப்பளித்த என்னுடைய ப்ரொடியூசர், என்னோட டைரக்டர், கிட்டத்தட்ட நானும் டைரக்டரும் காலேஜ் மேட்ஸ் தான். ஒரு என்எஸ்எஸ் கேம்பில் 2 பேரும் ஒரு ட்ரௌசரை மட்டும் மாட்டிக்கிட்டு கால் மேலே கால் போட்டு அப்படியே வெறும் தரையில் படுத்துட்டு நீயும் நானும் ஒரு நாள் இதே மேடையில் பார்த்துப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, ஸோ அதனால் எனக்கு எல்லாம் பிளாங்க் ஆயிடுச்சு. அதுதான் நிறைவேறின மாதிரி இருக்குது. அவர் தான் வந்து எனக்கு ப்ரொடியூசர் இன்ட்ரோ கொடுத்தாரு. எழுதுறா அவனால் முடியும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணார். இவர்கிட்ட இயக்குனர் என் நண்பனாக இருந்தாலும் நிறையா அவர்கிட்ட இருந்தும் கற்றுக்கிட்டேன். உண்மை தான். எழுத்து பிழை கூட நான் கார்த்திக் நேத்த அண்ணன்கிட்ட கற்றுக்கிட்டேன். எப்படி எழுதணுங்கிறது இவங்ககிட்ட தான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். சாரி, இயக்குனர் இருந்தாலும் என் ஃப்ரெண்டே மனசில் வச்சுக்காத. ஸோ எல்லாருமே பாருங்க, ஒரு நல்ல ஒரு டிராவல் கிடைக்கும் உங்களுக்கு. வழக்கமாக இல்லாமல் ஒரு புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு எங்களுடைய ஃபுல்லாக எங்களுடைய உழைப்பை கொட்டியிருக்கோம். நீங்கள் தான் ரிசல்ட் சொன்னோம். வர ஜூன் 27 ரிலீஸ். கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல படங்களுக்கு, சின்ன படங்களுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணும். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்கக்கா. அதான் என்னோட வாழ்க்கையில் நடந்த சில அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் சொல்லாமல் வேணாமா அப்படின்ட்டே இருந்தேன். ஆமாம், அது கடந்த கால வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும், குடிகார வாழ்க்கை தான். அதனால் அதற்கு முன்னாடி நான் சில பேருக்கு இங்கே நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல பாலாஜி தரணிதரன் அண்ணா இங்கே வந்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. என்னோட சினிமா பயணத்தை ரொம்ப ஆக்கப்பூர்வமாக தொடங்கி வச்சவர் அவர் தான். அவரோட ஒரு பக்க கதை எழுதும் போதெல்லாம் என்னை ரூமுக்குள்ளே போட்டு பூட்டிடுவார், வெளியே போனால் குடிச்சிருவேன் அப்படின்ட்டு. அப்படிதான் அப்படி பேரன்போட எல்லாம் கட்டி கட்டி தூக்கிட்டு வந்த ஒரு ஆள் தான் நான் இங்கே. பிறகு நிறைய எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு வந்திருந்த அத்தனை பேருக்குமே ராஜமுருகன் அண்ணாக்கு முக்கியமாக. ராஜமுருகன் அண்ணாவும் என்னுடைய சில பல ஆட்டங்கள்லாம் பார்த்தவர் தான். அதனால் இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆட்டம் ஏன் நடந்தது அப்படின்னு புரியும். கோவிந்த் வசந்தாக்கு இந்த நேரத்தில் நன்றி. கோவிந்தால் இங்கே வர முடியல, ஆக சிறந்த பாடல்கள் கொடுத்துருக்காப்புல. அதுவும் மின்மினிய ராசாத்தியும் அம்புலி ஆராரவும் வந்து உறுதியாக எல்லோரையும் தாளாட்டிட்டு இருக்கு. பிறகு எல்லோருக்குமே இந்த நேரத்தில் என்னோட நன்றி. இயக்குனர் பற்றியும் தயாரிப்பாளரை பற்றியும் நான் கடைசியாக பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ரைட்டர் சொன்ன மாதிரி இந்த திரைப்படம் வெறும் குடியை மட்டும் பேசுவதில்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஆமாம், அதுதான் உண்மை. முன்ன எப்போ நான் வாசித்த ஒரு கட்டுரை, ஒரு உளவியல் கட்டுரை, அது வந்து வளர்ந்த நாடுகள் அப்படி அதை பற்றி சொல்லும் போது வளர்ந்த நாடுகளினுடைய உளவியல் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த கட்டுரை சொல்லுது. வளர்ந்த நாடுகளினுடைய உளவியல் வந்து ஸ்கூசோஃபெனிக் சொசைட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லுது அந்த கட்டுரை. ஸ்கீசோஃபெனிக் சொசைட்டின்னா ஒரு மனப்பிறழ்வுக்கு ஆளான சமூகமாக வளர்ந்த நாடுகள்லாம் இருக்குது. வளரும் நாடுகள் எல்லாமே ஒரு கில்ட் மேனிக் சொசைட்டியாக இருக்குது அப்படின்னு அந்த கட்டுரை வந்து ஆணித்தரமாக ரொம்ப ஆழமாக சொல்லி அதை விளக்குது. இந்த கில்ட் மேனிக் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் குற்ற உணர்வும் இருக்கும், இன்னொரு பக்கம் அச்சமும் இருக்கும். இது ரெண்டும் பின்னி பிணைந்த ஒரு சமூகமாக வளர்ந்து வரும் சமூகங்கள்லாம் இருக்குது அப்படின்ற அந்த ஆய்வு சொல்லுது. இந்தியா மாதிரி, நம்ம தமிழ்நாடு மாதிரி ஆன இந்த வளர்ந்து வந்து கொண்டு இருக்கின்ற சமூகமும் அதே மாதிரி ஒரு கில்ட் மேனியாக் சொசைட்டி தான்.
இப்படியான கில்ட் மேனியக் சொசைட்டிக்குள்ள ஒருவன் எப்படி குடிகாரனா மாறுறான் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதற்கு நிறைய காரணங்கள் உண்டு, நிறைய காரணிகள் உண்டு. அப்படி ஒரு காரணத்துல போய் வீழ்ந்தவன் தான் நானும். ஒரு 20 வருடம் போதைக்குள்ளேயே உழன்று மயக்கத்திலேயே எல்லாத்தையும் செஞ்சு அப்படி இருந்தவன் தான். அந்த கட்டுரையை வாசிக்கும் போது எனக்கு அவ்வளவு வியப்பா இருந்தது. ஓ, நமக்கும் இந்த மாதிரி நோய் தான் இருந்திருக்கு போல அப்படின்ட்டு. அப்படி இந்த குடிக்கான சமூக காரணிகள் நிறைய இருக்கு. முதல்ல சமூக கட்டமைப்பு ஒரு காரணமா இருக்கு ஒருவன் குடிகாரனா மாறுறதுக்கு. அதன் பிறகு இந்த பொருளாதார ஏக்கம்னு ஒன்று சொல்லுவோம். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு இல்லையா, ஒரு பக்கம் பணம் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் பணம் இல்லை, ஆனால் அதே உழைப்பு தான் போடப்படுது. ஆனால் வரலங்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த ஏக்கம், அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்த முடியாம செயல்படுத்த முடியாம இருக்கக்கூடிய அந்த ஆற்றாமை, அந்த இயலாமை, இது எல்லாமே டபால்னு தள்ளி கொண்டு போய் போதை பக்கம் விட்டுரும். இந்த பொருளாதார ஏக்கம் ஒன்று. பிறகு நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திற்குள்ள, இந்த நவீன சமூகத்துக்குள்ள அந்நியமா நம்ம ஆயிடணும். ஏதாவது ஒரு வகையில ஒரு எலிமினேஷன் பண்ணப்படுறோம். அது ஒரு பெரிய காரணமா இருக்கு ஒருவன் போதைக்குள்ள ரொம்ப சுலபமா போறதுக்கு. அதன் பிறகு அந்த தந்தையின் அந்த மேலாதிக்கம் ஒன்று இருக்கு இல்லையா, சின்ன குழந்தையிலிருந்து ஒரு தாயினுடைய மேலாதிக்கம் ஒரு குழந்தையை வளர்ந்த பிறகு ரொம்ப ஈஸியா கொண்டு போய் குடிக்குள்ள விட்டுரும். அதே மாதிரிதான் தாயினுடைய மேலாதிக்கமும் ரொம்ப டாமினேட் பண்ணிட்டே இருக்கும் போது இல்லையா, அந்த குழந்தை அந்த சின்ன வயசுல தெரியாம இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல போதைக்குள்ள போய் ரொம்ப ஈஸியா விழுந்துருது. அப்படி வீழ்த்தப்பட்டவன் தான் நானும் ஒருத்தன். இப்படி நிறைய காரணங்கள் இருக்கு. அகக்காரணங்களா நிறைய இருக்கு. இப்ப நான் சொன்னதெல்லாம் புறக்காரணங்களா இருக்கு. புறக்காரணங்கள் இன்னும் நிறைய இருக்கு. நம்முடைய அந்த மத மேலாதிக்கம், சாதிய படிநிலைகள், இந்த ஒடுக்கப்படுதல், புறக்கணிக்கப்படுதல், இப்படி ஊறுப்பட்ட காரணம் இருக்கு ஒருத்தர் குடிகாரன் ஆகிறதுக்கு. சும்மா ஏதோ குடிச்சிட்டான் அப்படி இல்லை. குடிங்கிறது தப்பா இருந்தாலுமே அதற்கு பின்னால் இவ்வளவு பேருடைய பங்கு இருக்கு ஒரு தனி மனிதன் குடிகாரன் ஆகிறதுக்கு. அகக்காரணங்களா நிறைய இருக்கு. தனிமை உணர்வுங்கிறது ஒண்ணு. உலகம் முழுக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கான்டெம்பரரி வேர்ல்ட்ல நம்ம சொல்லக்கூடிய இந்த போஸ்ட் மாடர்ன் யுகத்துல சலிப்புணர்வு, போர்டம் சொல்றோம் இல்லையா, அது இன்னைக்கு பெருகிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே நம்ம போதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த சலிப்புணர்வை எதிர்கொள்ள முடியாம இருக்கிறது தான். அப்படிங்கிறது இன்னைக்கு ஆய்வுகள்லாம் சொல்லும் போது காலகாலமா இதுதான் இருந்துகிட்டு இருக்கு போல. இப்படி ஏதோ ஒரு காரணம் இருந்தா ஒருத்தர் குடிக்குள்ள தள்ளிக்கிட்டே இருக்கு. இது ஒண்ணு. அதே மாதிரியான தனிமை உணர்வு ஒண்ணு. அப்புறம் வேக்கம் உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வெறுமை உணர்வு அது காலகாலமா இருக்கு. இந்த காலத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. அன்னோன் வேக்கம்னு சொல்லுவாங்க. அதை ஏன் அப்படி திடீர்னு ஒருத்தர் குடிக்க போயிடுவான், நல்லா தான் இருப்பான், திடீர்னு போதைக்குள்ள போயிடுவான். ஏன் காரணம் கேட்டால் அவனுக்கும் தெரியாது. அச்சம் ஒரு காரணம். இப்படி இன்னமும் ஒரு குற்ற உணர்வு ஒரு பெரிய காரணம். அதே மாதிரி காமத்திற்கு சரியான வடிகால் கிடைக்க முடியாம பித்து பிடிச்சு போய் தப்புன்னு உணர்ந்து அந்த படபடப்போடைய ஒருத்தர் குடிக்குள்ள போனவெல்லாம் இருக்கான். இப்படி குடிக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. அப்படி இந்த மாதிரியான ஊறுபட்ட குடிகாரனாவதற்கான காரணங்கள் இருக்கு இல்லையா, இந்த குட் டே திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த சாந்தகுமாருக்கு சில காரணங்கள் இருக்கு. அவன் ஏன் குடிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஆணித்தரமான உளவியல் காரணங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாத்துக்குமே அது உணர முடியும். இந்த முதலாளித்துவம் ஏற்படுத்தக்கூடிய தனிமை உணர்வு, அந்நியமயமாக்கல் ரொம்ப ஆழமா இந்த படத்துல வெளிப்பட்டிருக்கு. இன்னொன்னு, இந்த நவீன சமூகம் ஏற்படுத்தக்கூடிய இருத்தலியல் சிக்கல் இருக்கு இல்லையா, அதன் விளைவாக ஒருத்தனுக்குள் இருக்கக்கூடிய இயலாமை, ஆற்றாமை, அதை இந்த படம் ரொம்ப தெளிவா உணர்வுபூர்வமாக ஆகச்சிறந்த கதை வழியாக ரொம்ப இயல்பா கடத்தி கொண்டு போயிட்டே இருக்கு. நான் படத்தை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வியப்பா தான் இருந்தது. வெறும் ஒரு குடிகாரன் ஒரு இரவு குடிக்க ஆரம்பிச்சான், பகல்ல மாறினான் அப்படிங்கிறது மாதிரி இல்லாம அதுக்கு அந்த பின்னப்பட்ட திரைக்கதை இருக்கு இல்லையா, ரொம்ப அழகா இயக்குனர் அரவிந்த் அவர்களுக்கும் கதாசிரியர் மைக்கேலுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அதுக்கு வெறுமனே ஒரு கொண்டாட்டமான ஒரு படமா இல்லாம இந்த குடியை நியாயப்படுத்தவும் செய்யாம அது தப்பு அப்படிங்கறது ரொம்ப ஆணித்தரமாக சொல்லி, ஆனால் அவன் குடிக்க போனதுக்கான காரணம் அவன் மட்டும் கிடையாது, பல பேர் இருக்காங்க அப்படிங்கறது இந்த படத்துல சொல்லி, ஒருத்தன் குடிக்கிறதுக்கு ஊறுப்பட்ட காரணம் இருக்கலாம், அவன் குடிக்க வேணாங்கிறதுக்கு அதே மாதிரி ஒரே ஒரு காரணம் அவனுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். எனக்கு அப்படி நிறைய பேர் ஏற்படுத்தி கொடுத்துதான் ஒரு 20-25 வருஷ குடி போதையிலிருந்து நான் வெளியே வர முடிஞ்சது. இந்த திரைப்படம் அப்படி குடிக்கிற என்னுடைய தமிழ் மக்கள், என்னுடைய அண்ணன்கள், என்னுடைய தம்பிகள், என்னுடைய அக்காமார்கள், என்னுடைய தங்கச்சிமார்கள், இவங்க அத்தனை பேருக்குமே இந்த படம் கை கொடுத்து வா, எதுக்குமே தீர்வு குடி இல்லை,
நம்ம முன்னோக்கி போவோம் அப்படின்னு ரொம்ப அரவணைப்பா மயிலரகா தடவி கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக உறுதியாக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் அத்தனை பேருமே பார்க்கணும். அரவிந்தோட உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. இந்த படத்தில் வெறுமனே ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் லைட்டாக ஜஸ்ட் லைக் தட் ஆரம்பிச்சது தான். பிருத்திவிக்கும் அரவிந்த் உட்காந்து ஒரு நாள் இரவு பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு விதை வந்து அவங்க 2 பேரும் எனக்கு அழைச்சி, நாம தான் ஒரு சிலபஸ் மாதிரி இருந்தோம். குடி அப்படின்னா கார்த்திகத்தை கூப்பிட்டுடலாமே அப்படின்ற மாதிரி அவ்வளோ கேவலமாக தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆமாம், அப்புறம் நாங்களும் போய் உட்காந்து பேச ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுனதெல்லாம் ஒரு ரெக்கார்டில் பண்ணி, அதன் பிறகு சில ஒரு திரைக்கதைக்கு தேவையானதெல்லாம் சில இருக்கு இல்லையா, மக்கள்கிட்ட காமிக்கும் போது வெறுமனே அந்த ராவா அதை கொடுக்க முடியாது. அவங்களும் சீன்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணி இது ஒரு கதை கோர்வையாக கொண்டு வந்து இங்கே பாட்டு வைக்கலாம் அங்கே பாட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த முக்கியமாக அந்த மின்மினிய ராசாத்தி பாட்டும் அம்புலி ஆர்ஆர்ஓ பாட்டும் வந்து கரெக்டான இடத்துல படத்துக்குள்ளே இருக்கும். உறுதியாக நமக்கு சின்ன நிகழ்வு ஒன்று ஏற்படும் மனசுக்குள்ள. ஆமாம், அது நான் உறுதியாக சொல்கிறேன். ஒரு சினிமா ரசிகனா, பாடலை எப்போதும் ரசித்து கொண்டே இருக்க ஒரு கவிஞனா, அந்த 2 பாட்டும் நிச்சயமாக எல்லாத்தையும் தாளாட்டும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. ஏன்னா அந்த நண்பர் சொன்ன மாதிரி ஒரு 3 வருடம் படம் நடக்கும் அப்படிதான் இருந்தது. அதெல்லாம் மீறி இந்த படம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. இந்த மாதிரியான நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. இன்னும் பெரிய கதை இது ஒரு நாள் இரவு நடக்கிறதுனால அந்த இரவுக்குள்ளே என்னென்ன அமைக்க முடியுமோ அது மட்டும்தான் இருக்குது. இந்த படம் வெற்றி அடைந்து பொருளாதார ரீதியாக தயாரிப்பாளர் நல்ல என்ன வளம் அடைஞ்சாருன்னா இன்னும் 2 பார்ட் இருக்குது இதோடது. அவன் ஏன் குடிகாரன் ஆனா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. குடியை விடுவதற்காக அவன் எடுத்த முயற்சிகள்லாம் என்ன அப்படிங்கிறது ஒரு பார்ட்டாக வரணும்னு விருப்பப்படுறோம். அது இதோட வெற்றி தான் தீர்மானிக்கும். அதனால் அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் அந்த ட்ரைலர் கட்ஸ் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக. அந்த லியோன் அண்ட் டார்வின் அவங்க 2 பேருக்குமே மியூசிக் போட்டிருந்தாங்க. அவங்க ட்ரைலருக்கு டீசருக்கெல்லாம் ரொம்ப புது சவுண்டாக இருந்தது. லியோன் அண்ட் டார்வினுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றி. ராஜமுருகன்னா இந்த மேடையில் வந்து எங்களுக்காக இருந்து இதை நிறைய முன்னெடுத்து கொடுத்தவர் அவர் தான். இது இப்படிலாம் போகலாம் அப்படிலாம் போகலான்னு ஒரு வழிகாட்டியாக இருந்து முன்னெடுத்து கொடுத்தவர். எனக்கு இந்த நேரத்தில் தம்பியாக மனப்பூர்வமான நன்றி. இப்போதைக்கு இதுதான் போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. குட் ஈவினிங். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் ஃபர்ஸ்ட் என்னுடைய தேங்க்ஸ். அப்புறம் நோட் ஆஃப் தேங்க்ஸ் அப்படின்னா ஏன்னா அவங்களால தான் இதெல்லாம் முடிஞ்சுது. பிருத்விராஜ், கார்த்தி அண்ணா, மதன் குணதேவண்ணா, தென் பூர்ணா, முக்கியமாக எங்கள் கோவிந்த் வசந்தா, இவங்களால தான் அது சாத்தியமாச்சு. அப்புறம் நன்றி, தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். குட் டே டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நான் படம் பார்த்துட்டேன். நான் ஆக்சுவலி நான் சொல்லணும்னு நினச்சதை கார்த்திக் நேத்தா ரொம்ப அருமையாக சொல்லிட்டாரு. அது இந்த படம் வந்து போதையை க்ளோரிஃபை பண்ணுற படம் கிடையாது. ஏன்னா அந்த போதையில் இருக்கிறவனோட பெயினும் அவனை சார்ந்தும் அவன் கூட இருக்கிறவங்கள அனுபவிக்கிற பெயின், அதை சொல்கிற படம் இது. எனக்கு வந்து இந்த இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் லைஃப்னு ஒரு படம் இருக்குது, ஃப்ராங்க் காப்ராவோட படம். ஒரு நாளில் நடக்கிற கதை. ஒருத்தன் வாழ்க்கையோட ரொம்ப அதோட கீழே வரைக்கும் பார்த்துட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு வாழறதுக்கான தேவையே இல்லை. அவன் என்னெல்லாம் பண்ணுவான், அப்படி ஒரு சூழல். அந்த மாதிரி ஒரு மூடில் இந்த படம் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது படம். எனக்கு பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சது. மற்றபடி இந்த படத்தில் நான் எதுவும் சம்மந்தப்படலை. ஆனால் படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிட்டு எதானா சொல்லுங்கள் பிருத்திவி, நான் வரேன் அப்படி சொல்லியிருந்தேன். ரொம்ப அருமையான படம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த டீம். பர்ஃபார்மன்ஸ், டைரக்ஷன், ஸ்கிரிப்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக மியூசிக், கார்த்திக் நேத்தா லிரிக்ஸு. எனக்கு கார்த்திக் நேத்தா சொன்ன மாதிரி இந்த மின்மினியா ராசாத்தி சாங் பார்த்துட்டு இருக்கும் போதே கொஞ்சம் நெகிழ்வாக தான் இருந்தது. அருமையான படம். எப்பயும் நல்ல படங்கள் ஓடுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படமும் கண்டிப்பாக ஓடும். தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். குட் டே. இது என்னோட 2வது படம். வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் பிருத்வி அண்ணன், அப்புறம் இயக்குனர் அரவிந்தன் பிரதர் 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நாள் வந்து கேஜி அசோக்னு ஒரு அண்ணா ஒருத்தர் இருக்கார். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது குட்டின்னு, சில பேர் புதுசாக சில பேர் சேர்ந்து எடுத்துருக்கிற படம், அதை கொஞ்சம் பாரு, அதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணு அப்படின்னாரு.
பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நம்ம சப்போர்ட் பண்ணுறது பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நிறைய படத்துக்கு நம்ம போகிறோம், சம்பிரதாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக 2 வார்த்தைகள் பேசுவோம். சில படங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு உருவாக்கும். இந்த படம் வந்து அப்படி 2வது வகை. அந்த படத்தை பார்த்த உடனே இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது நம்முடைய தார்மீக கடமை அப்படின்னு என்னை உணர வைத்த ஒரு படம் குட் டே. ஜி நாகராஜனுடைய ஒரு சிறுகதையை படித்த மாதிரி, வைக்கம் பஷீருடைய அந்த உலகத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வை வந்து இந்த படம் கொடுத்துச்சு. கார்த்திக் நேத்தா சொன்னது மாதிரி இந்த படம் வந்து பாலாஜி சொன்ன மாதிரி குடியை குளோரிஃபை பண்ணுற படம் இல்லை. அந்த குடிக்கான காரணத்தை ஒரு சமூகம் எப்படி உருவாக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிற படம். கார்த்திக் நேத்தா அளவுக்கு இல்லைனாலும் அதில் ஒரு கால்வாசி அட்ராசிட்டிகளை நானும் பண்ண ஆள் தான். அந்த காலகட்டங்கள், நான் இப்போது குடியை விட்டு 10 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. குடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இன்றைக்கி நான் யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துக்கு. விஜய் மல்லையாவுடைய ஒரு 4 மணி நேர போட்காஸ்ட்டை பார்த்துட்டு நான் குடிக்காமல் இருக்கேன் இன்னைக்கு. அப்போ எவ்வளோ பெரிய மன உறுதியை வந்து நான் அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு நாள் வந்து நம்முடைய வேலைகளை தவிர்த்துட்டு, நம்முடைய செயல்களை தவிர்த்துட்டு, நம்ம யூடியூப்லையும் ஊடகங்களையும் பயணம் பண்ணிட்டு அன்றைக்கு சாயங்காலம் குடிக்காமல் தூங்க முடியுமான்னு தெரியல. அப்படியான ஒரு சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை தாண்டி ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நான் கடைசியாக குடித்த நாள் வந்து 2009 பிரபாகரன் இறந்ததாக தொடர்ந்து அந்த செய்தி வந்து கொண்டிருந்த அந்த நாள் தான் நான் கடைசியாக குடித்த நாள். அதுதான் என் வாழ்க்கையில் நான் அதிகமாக குடித்த நாள். அந்த இரவு வந்து அந்த பகலில் ஆரம்பித்து தொடர்ந்து தொலைக்காட்சிகள் அந்த செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 30 வருடங்களுக்கு மேலான ஒரு மாபெரும் கனவு, ஒரு மாபெரும் போராட்டம் நம் கண்முன்னே வீழக்கூடிய, அதை பார்க்கக்கூடிய சக்தி வந்து உங்களைப் போலவே எனக்கும் இல்லை. அந்த நாள் வந்து அருள் இல்லைனும் நானும் சேர்ந்து மத்தியானத்துலேருந்து குடிச்சிக்கிட்டே இருக்கோம். அருளில் வந்து குடிச்சிட்டு தமிழகத்தின் அரசியலில், பத்திரிகைகளில், உயர் பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கான் குடிச்சிட்டு. ஏதாவது வந்து இது உண்மையா, வேறு ஏதாவது நடக்குதா, ஏதாவது நடந்துருமா அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளக்கூடிய சூழலில் அன்றைக்கு முழுவதும் அன்னைக்கு நாங்கள் குடிச்சிட்டு யார் யாரை சந்திச்சோங்கிறது ஞாபகமே இல்லை. சீமான் அண்ணனை சந்தித்தோம், அப்படி வந்து நிறைய பேரை சந்தித்தோம் அந்த இரவில். வைகோ அவர்களுக்கு பேசணும், அப்படி நிறைய பேருக்கு வந்து பேசி அந்த இரவு முழுவதும் வந்து அந்த மறுநாள் விடிந்த பிறகு நான் அடைந்த மாபெரும் ஒரு குற்ற உணர்ச்சியின் பொருட்டாக நான் குடியை விட்டுவிட்டேன். அன்றிலிருந்து இன்று வரை நான் வந்து குடியை தொடுவதில்லை. ஏன்னா குடி வந்து நமக்கு மீண்டும் மீண்டும் குற்ற உணர்ச்சியை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்தை பற்றி நாம் வந்து கவலைப்படலாம், இந்த சமூகம் நமக்கு கொடுக்குற அழுத்தத்தை பற்றி பேசலாம். ஆனால் சீர்திருத்தம் செய்வதற்கு செயல் மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிறது. அது எளிய செயலாக இருக்கலாம், வலிய செயலாக இருக்கலாம். அதுக்கு வந்து சைஸ் பெருசே இல்லை. சினிமாக்களையும் நான் அதை தான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். சின்ன படம் பெரிய படங்கிறது இல்லை, அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் தான் முக்கியம். ஒரே ஒரு இதயத்தை ஒரு சினிமா மாற்றினால் அதுதான் பெரிய சினிமா அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான், அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும், இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான குறைந்தபட்ச அல்லது சக மனிதர்களை அன்பு செலுத்துவதற்கான குறைந்தபட்ச விஷயத்தை நாம் செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம், குடி அல்ல என்பதை உணர்ந்த தருணத்திலிருந்து நான் குடியை விட்டுட்டேன். இந்த படமும் அதைத்தான் பேசுது. இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது அந்த எண்ணம் நமக்குள் உருவாக்குறது. அதனால வந்து உண்மையிலேயே ஒரு சிறந்த படத்தை பார்த்த விஷயத்தை வந்து இந்த படம் கொடுத்தது. நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும். நான் வந்து மலையாள சினிமாக்கள்லாம் பார்க்கும்போது, குறிப்பாக சமீபத்தில் கூட இந்த அடிகோஸ் அமிகோஸ்ன்னு சுராஜ் வெங்கமூடு நடித்த படத்தை எல்லாம் பார்க்கும்போது, இந்த மாதிரியான படங்கள் வந்து ஏன் தமிழ் சினிமாவில் வர்றதில்லைன்னு யோசிச்சிருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணமாக எனக்கு தோன்றது என்னென்னா, புதுசாக வர்ற படைப்பாளிகள்கிட்ட ஒரு இன்னோசென்ஸ் இருக்கும், ஒரு அறியாமை இருக்கும், ஒரு ஃபார்மேட்டை உடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதை எல்லாருமா சேர்ந்து கெடுத்துருவோம் அவங்க மேலே போடுற ப்ரெஷரில். அதனால தான் நிறைய சினிமாக்கள் வந்து அதோடைய ஒரிஜினலில் வர்றதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து அப்படி இல்லாமல் ஒரு ஒரிஜினலான ஃபார்மேட்டில் வந்திருக்கு.
அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அது ரொம்ப அழகான ஒரு படமாக வந்திருக்கு. அப்புறம் நான் அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் இந்த படத்தை பற்றி பேசுகிறேன், இந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது பிருத்திவிராஜும் மைக்கேலும் வந்து தொடர்ந்து என்னை சந்திச்சுட்டே இருந்தாங்க. அந்த குரூவை பார்க்கும்போதே, அரவிந்தன் டைரக்டர் அரவிந்தன், அந்த குரூவை பார்க்கும்போதே சில பேரை பார்க்கும்போது நமக்கு தெரியும் இவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துடணுங்கிற தவிப்பை வந்து நமக்கு அவங்க உருவாக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு குரூ இவங்க. கிட்டத்தட்ட 2-3 வருடங்களாக பாடுபட்டு இப்படியான ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க. அதனால நிச்சயமா இந்த மாதிரியான படங்களுக்கு ஆதரவு அளிப்பது என்பது நம்முடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன், ஊடகங்களுக்கான கடமைன்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த படத்தை வந்து நிச்சயமா உங்கள் படமாக எடுத்து கொண்டாடுங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். கார்த்திக் நேத்தா வந்து நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பன். அவருடைய வளர்ச்சிங்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். அவ்வளவு அழகான பொயட்டிக் சென்ஸ் உள்ள ஒரு மனிதர். நான் முத்துக்குமார் அண்ணனுக்கு அப்புறம் அந்த இடத்த வந்து ஒரு அந்த இடத்தை தொடக்கூடிய ஒரு மனிதனாக கார்த்திக் நேத்தாவை பார்க்குறேன். அவருடைய லைஃபோடைய ஒரு பீஸ் தான் இந்த படம். அதனால் இந்த படத்தில் பங்கெடுத்த அத்தனை பேரும், இதன் படத்தில் நடித்த எல்லோருக்கும், இந்த படத்தில் பங்கு கொண்ட தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும், சார்லாம் சூப்பராக நடிச்சிருந்தார், விஜயமுருகன் சார்லாம், அப்படி எல்லோருக்கும், ஜீவா தோழர் எல்லாருக்கும் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை, கோவிந்த சந்தோட மியூசிக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவர் இந்த படத்துடைய ஆன்மான்னே சொல்லலாம், அவருடைய இசையை, அந்த பாடலை. இந்த படம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படம் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும், இந்த படத்திற்கு சப்போர்ட் கொடுக்குற ட்ரீம் வாரியர்ஸ் அவர்களுக்கு, ஏன்னா அவங்க கை வைக்கிற ஒரு படம் வந்து என்றைக்குமே ஒரு சிறந்த படமாக இருக்கும். அது எல்லாம் சேர்ந்து இது மிகச்சிறந்த ஒரு வெற்றி படமாக அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் அன்பும். நன்றி. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்து இவ்வளோ தூரம் முன்னெடுத்து கொண்டு வந்த ராஜமுருகன் சார், பாலாஜி தரணிதரன் சார் மற்றும் அது இல்லாமல் ஆஃப்லைன்லேயும் நிறைய உதவியர்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் முதற்கல் வணக்கம். நியூமாங் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்திருக்கும் படம் குட் டே. இதில் புதியவர்களோட கூட்டு முயற்சியில் இந்த படம் வந்திருக்கு. புதியவர்கள்னா 96 பிரேம் சாரோட கிளாஸ்லேருந்து வந்தவங்க. டைரக்டர் அரவிந்துக்கு இது டெபியூ ஃபிலிம், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தில் தயாரிப்பாளராகவும் ஆக்டராகவும் வந்திருக்கிற பிருத்திவிராஜ் ராமலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவரை தாண்டி கதை திரைக்கதை வந்து மைக்கேல் பூர்ணா பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதில் நடித்த அத்தனை கலைஞர்கள், அதாவது இப்போ நீங்கள் டிஓபி அண்ட் எடிட் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனாகவும் அவரோட மதன் குணதேவோட சப்போர்ட், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு மிகப்பெரிய யானை பலம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு பலம் தான் மியூசிக்கும் லிரிசிஸ்டும். கோவிந்த் வசந்தாவாக இருக்கட்டும், இது கார்த்திக் நேத்தா சாராக இருக்கட்டும், இது அவங்களுடைய ஒரு பெரிய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா புதியவர்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டோட கதைக்களத்தோட வரப்போ அதனோட ஒரு விநியோகிஸ்தமாக பார்த்தாலும் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு வழிவகுக்கும். இது ரொம்ப முக்கியம். அவங்களோட பங்களிப்புக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதை தாண்டி இந்த படம் குட் டே வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னா, கதைக்களம், இதில் நடித்த கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஏன்னா புதியவர்களுக்கு வந்து நம்மளுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம், அவங்கள கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டீமுக்கு வந்து அதான் அந்த பதட்டம் தான் எனக்கு இருக்கு. எத்தனையோ மேடைகள் பார்த்துருக்கோம், இருந்தாலும் இந்த மேடை ரொம்ப முக்கியம். அதனால திரும்பியும் அதை நினைவு கூறுகிற வேண்டிய சின்ன. இதில் நடித்த விஜய் முருகன் சாராக இருக்கட்டும், போஸ் வெங்கட் சாராக இருக்கட்டும், ஜீவாவாக இருக்கட்டும், பக் சாராக இருக்கட்டும், இதில் உறுதுணையாக இருந்த அத்தனை கலைஞர்களுக்கும் ஒரு துறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். குட் டே இந்த படம் வந்து 2 முக்கியமான விஷயத்த சொல்ல வருது. ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது இந்த திரைப்படத்தின் கதைக்களம் பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல நடக்கிற கதைக்களம். அந்த லொகேஷன் ஜியாகிரபிக்கலா பார்த்தீங்கன்னா நம்ம தென் மாவட்டத்திலிருந்து நிறைய பேர் வந்து ஊர் விட்டு வந்து அங்க வந்து பிழைப்பு தேடி பஞ்சம் பிழைக்க வந்த ஒரு ஊர் தான் திருப்பூர் வந்து டாலர் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுல இருக்கிற வணிகம் அவ்வளோ பெரியது.
அதில் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ பெரியது. அங்கே வந்து வேலைக்கு வர்றவங்களுக்கு உண்டான எதிர்பார்ப்புகள் என்னன்னா, அட்லீஸ்ட் நம்ம வாழ்க்கை தரத்தை ஒரு தடவை நம்ம மேலே ஏற்றிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வர்ற ஊர் தான் திருப்பூர். அந்த மாதிரி திருப்பூரில் வர்றாங்கன்னா அவங்களுக்கு பல காரணங்கள் இருக்கும், பல சுச்சுவேஷன்கள் இருக்கும். எந்த மாதிரியான மன அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னா, அவங்க ஊரை விட்டு வருவாங்க, அவங்க உற்றார் உறவினர், பெற்றோர், சகோதரர் சகோதரிகள், நண்பர்கள் அனைவரையும் விட்டு வந்து அந்த ஊருக்கு வந்து ஒர்க்குக்காக வருவாங்க. திருப்பூரில் நான் படிச்சிருக்கேன். என்னோட வாழ்க்கையும் இளம் வயது வாழ்க்கை திருப்பூர்ல இருந்துங்காட்டிக்கு அதனோட ரொம்ப க்ளோஸாக பார்க்குறேன். அங்கே நிறைய பேர் வருவாங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் மக்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே 6 லட்சம் மக்கள் குடிபெயர்ந்து திருப்பூருக்கு வந்திருப்பாங்க மினிமம். இவ்வளோ பேர்த்துக்கு வந்து அந்த மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பல விஷயங்கள் கோத்ரூவாகும். அந்த மன அழுத்தத்தில் என்னன்னா, சிலர் ஃபேமிலி விட்டு வர்றப்போ அவங்க ஃபேமிலி ஊரில் இருப்பாங்க, அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்து இருப்பாங்க. அந்த மாதிரியான மன அழுத்தத்துக்கு வந்து சில தேடுதல் இருக்கும். ஒன் ஆஃப் த தேடுதல் வந்து இந்த ஒரு குடி பழக்கமாக இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சித்தரிக்கப்பட்ட கதை தான் இந்த கதை. இது இந்த படத்தில் சொல்ல வந்த முதல் முக்கியமான கருத்து வந்து நீங்கள் ட்ரெய்லர்லேயே கவனிச்சிருப்பீங்க. அவர் வந்து எதை தேடி போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வாழ்க்கை வந்து எனக்கு வேணுங்கிற பயணத்தை நான் அடைஞ்சிட்டேன், நான் இதுக்கு மேலே வந்து தற்கொலை முயற்சி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மன அழுத்தமே முக்கியமான காரணம் இதில் இருக்கிற அந்த சூசைடல் தாட்ஸ் தான். சூசைடல் தாட்ஸுக்கு வந்து மனநல மருத்துவர் திருநாவுக்கரசு அவர்களை ரெஃபரன்ஸாக சொல்கிறேன். அவர் குறிப்பிடும் முக்கியமான 3 காரணங்கள் ஏன் இந்த படத்துக்கு இது ரொம்ப ரெலவெண்ட், எவ்வளோ டீப்பாக இந்த கதையை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ரெஃபரன்ஸ் நான் கொண்டு வரேன். ஃபர்ஸ்ட் இவங்க இதில் ஒரு டைலாக் ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது, எனக்கு இந்த உலகம் வந்து தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். எனக்கு இன்னொன்று வந்து இந்த உலகம் என்னை வந்து நிராகரிக்குது அப்படிங்கிறது 2வது காரணம். 3வது காரணம் வந்து ஒருவேளை இந்த உலகத்துட்டு நம்ம போனோம்னா அதுக்கு உண்டான நன்மைகள் இந்த உலகத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிற 3 முக்கியமான காரணங்கள் தான் தற்கொலை முயற்சிக்கு தூண்டுதல் அப்படின்னு சொல்றாங்க. தற்கொலை முயற்சி வந்து இட்ஸ் நாட் ஆக்சிடென்ட், இட்ஸ் அ வெரி ப்ரீ பிளான், ப்ரீ மெடிடேட்டட், ப்ராப்பர்லி எக்ஸிக்யூட்டட் ஆன ஒரு விஷயம். ஸோ இப்படி ஆன ஒரு கதைக்களம் தான் இந்த படம். இதில் இப்படி ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அவருடைய குடிப்பழக்கத்தை வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அது எப்படி ஒரு காம்பினேஷனா, இது ஒரு டெட்லி காம்பினேஷன். இதுக்கு கிளியரா ஒரு முடிவு இருக்கு. அதுதான் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே அங்கிருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படி ஒரு காம்பினேஷன்ல வர படத்துக்கு கண்டிப்பா ஒரு முடிவு, அது எந்த ஒரு தனி மனிதராக இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு இருக்குங்கிறது தான் இதனோட பேசிக்கான அந்த ஸ்டோரி ஸ்ட்ரக்சரிங். அவ்வளோ டெப்தா இந்த வடிவமைச்சிருக்காங்க. மிகப்பெரிய நன்றிகள். இதுக்கு லிரிக்ஸா இருந்து மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் டயலாக்ஸுக்கு உறுதுணையாக இருந்த கார்த்திக் நேதா சாருக்கு சிறப்பு நன்றிகள் நான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். பூர்ணாக்கு இந்த ஒரு டெப்த் ரைட்டிங்க்கு வந்து நன்றிகள் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நியூ டெபியூ டீம்லேருந்து வரப்போ இந்த ஒரு இது வந்து குவார்க்கி ஜானரே வந்து ரொம்ப புதுமையானது. இது குவார்க்கி ஜானர் வந்து கொண்டு வந்து சொல்றதுக்கு ராஜமுருகன் சார் சொன்ன மாதிரி ஒரு தைரியம் வேணும், இதில் நடிகருக்கு ஒரு தைரியம் வேணும். இதில் நடித்த ஒரு நம்ம பிருத்திவிராஜ் சார் வந்து அவ்வளோ டெப்தா அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பாரு. நீங்கள் உங்களோட ஸ்க்ரீன் ஹோல்டிங் வந்து ஒன் ஆஃப் த இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நாங்கள் பார்த்த திரைப்படங்களில் டெபியூ ஆக்டரா இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக அவர் கொடுக்க முடிஞ்சதுக்கு மிகப்பெரிய நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள். இந்த தமிழ் சினிமா கண்டிப்பாக உங்களை அங்கீகரிக்கும் சார். உங்களோட ஆக்டிங்க்கு டெஃபினட்டாக ஒரு பிளேஸ் இருக்கு. இதுக்கு நாங்கள் மட்டும் இல்லை, பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருமே கை கொடுத்து உங்களை கூட்டிகிட்டு போடுவோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வார்ம் வெல்கம் சார் ஃபார் சச் அ பிரில்லியன்ட் ஆக்டிங். விஜய் சாரோட ஆக்டிங்கும் அதில் பிரில்லியண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஜீவாவோட ஆக்டிங்கும் ஒரு போலீஸ் கேரக்டராக இருந்து பண்ணுவாங்க. பைக் ஓட்டுற மாதிரியான காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதனோட 2வது காரணம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த படத்தை குட் டேவோட 2வது காரணம் என்னன்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒரு 10 நண்பர்கள் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு நண்பர் இந்த மாதிரி இருப்பாங்க. பிருத்திவிராஜ் மாதிரியான இந்த கேரக்டரில் இருக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக நம்ம கூட இருப்பாங்க. ஸோ இதுவே ஒரு பெரிய ரிலேட்டபிலிட்டி நம்மளுக்கு. கண்டிப்பாக நமக்கு கூட்டத்தில் ஒருத்தர் இருந்தாரே அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு நடந்த நல்ல விஷயமா இருக்கட்டும், கெட்ட விஷயமா இருக்கட்டும், அவங்க தேடி போன வழிகளாக இருக்கட்டும், அது சரி தவறுங்கிறத தாண்டி
நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா இந்த கரண்ட் ஜெனரேஷன் எல்லாத்தாலையும் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஜெனரேஷன் தாண்டின ஒரு கதையா தான் இந்த படம் இருக்கு. இந்த இரண்டு முக்கியமான காரணத்தினால தான் இந்த படத்தை நாங்க தேர்வு செஞ்சோம். கண்டிப்பா இந்த படத்துக்கு உண்டான சப்போர்ட் எப்பவுமே இருக்கு. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்கு. முக்கியமான அந்த நம்பிக்கையில வருகின்ற ஜூன் 27 திரைக்கு வருது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த படத்துக்கு தேவை. இவர்கள் அனைவரும் புதியவர்கள். உங்களுடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக தேவை என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. பத்திரிகையாளர்கள், நண்பர்கள், ராஜமுருகன், பாலாஜன், விஜயமுருகன் சார் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். எனக்கும் இதுதான் முதல் மேடை. ரொம்ப நர்வஸாக தான் இருக்குது. மைண்டில் இருக்குது அப்படியே ஒரு ஃப்ளோவாக பேசுகிறேன். எனக்கு ஒரு ஆர்டரெல்லாம் பேச தெரியாது. ஃபஸ்ட் இந்த படம் ஆரம்பித்ததே வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது. நானும் அரவிந்தும் 7 ஸ்கிரீன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நல்ல சம்பளம், ஒரு படம். திடீர்னு ஒரு நாள் இல்லை இந்த படம் நடக்கலை அப்படின்ட்டாங்க. கையில் ஒரு 1000 ரூபா இருந்தது. அந்த மாதம் சம்பளம் வருமா என்னன்னு தெரியாது. அந்த 1000 ரூபா வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அரவிந்த் வந்து படம் பண்ணலாம் ஏன்னாரு. இவன் ஏன்னா லூஸா, 1000 ரூபா தான் இருக்குது, அடுத்த மாதம் ஏதாவது நல்ல டேரக்டர் எப்படியாவது இந்த ப்ரொஃபைல் வச்சு காமிச்சு சேர்ந்துருவோம் அப்படின்னும் போது சரி வழக்கம் போல் பேசிட்டு படுத்து தூங்கிட்டோம். காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் ஞாபகம் இருக்காது என்ன பேசணுன்னு. சரி, ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் ஒன்று பேசிட்டு இருக்கும்போது அரவிந்துக்கு வந்து எப்படியாவது படம் பண்ணிடணும் அப்படின்ட்டு, இல்லையா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, படம் பண்ணிடலாம். நான் சினிமாவுக்கு வந்து நடிக்கணும்னு தான் வந்தேன், தெரியாமல் அசிஸ்டன்ட் ரைட்டு, கோடட் ரைட்டு. அரவிந்துக்கு வந்து ப்ராப்பராக டைரக்டர் ஆகணும். சரி, அரவிந்த் வந்து எப்படியாவது நீ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த படம் தான். அப்படிதான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. கையில் காசுலாம் கிடையாது. ஒருத்தருடைய அப்படியே நானும் அரவிந்த் நல்லா பேசுவோம். போயிட்டு பேசி உட்காந்து ஒரு 2 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஏமாற்றி வாங்கணும். அதுக்கப்புறம் அவர் எங்களை நம்பினார். அப்புறம் இவரை காமிச்சு இன்னொருத்தர்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா வாங்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை காமிச்சு பணம் இருக்குன்னு தான் பணம் வாங்கணும். அப்படி தான் இந்த படம் ரெடியாச்சு. ப்ரொடியூசர்னா வழக்கமான பணம் எடுத்துகிட்டு வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணலை. கிட்டத்தட்ட ஏமாத்தணும் மீன்ஸ் படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது. நிறைய நடிகர்கள் வந்து எங்களுக்கு எங்கள் மேலே ஒரு சின்ன நம்பிக்கை இருந்து வந்து ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தாங்க. பக்ஷன், விஜயமுருகன், நிறைய பேர். ஜீவாக்கெலாம் என்ன பேமெண்ட் போச்சான்னு கூட எனக்கு தெரில. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இப்படி படம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சுட்டு வந்து எங்களுக்கே தெரில. சரி, இப்போ ஸ்கிரிப்ட் உட்காந்து ஒரு லைன் பேசி ஸ்கிரிப்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு போய் உட்காந்து பேச ஆரம்பித்தோம். சரி, குடிகாரனை பற்றி என்ன ஸ்கிரிப்ட் ஆச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது டக்குன்னு பேப்பர் எடுத்து பெஸ்ட் குடிகாரர்கள்லாம் எழுதினேன் யார் யார் இருக்காங்கன்னு. அதில் ஃபஸ்ட்டு வந்து அண்ணன் கார்த்திக் நேத்தா தான் என் நண்பன். அவர் பேர் தான் வந்துச்சு. சரி, உடனே ஃபோனை போட்டோம் அங்கேருந்து, இப்படி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு. அதாவது சொல்ல மாதிரி அவர் சிலபஸ். அவர் நீங்கள் பார்த்த கார்த்திக் நேத்தா வேறு, நான் பார்த்த கார்த்திக் நேத்தா வேறு. பிரபா வைன் ஷாப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் கார்த்திக் நேத்தா வந்து அவர் எனக்கு ஒரு அப்பப்போ ஒரு அறிவுரைலாம் சொல்லுவார். அவர் எது குடிக்கிறோன்னா இந்த உலகத்தை யாரா காப்பாற்றணும், நம்ம தான் காப்பாற்றணும். அதனால் காலையில் ஒரு கட்டிங் போட்டால் தான் அடுத்தடுத்த டேக் ஆஃப் ஆகும் அப்படின்ட்டு. நான் வேற மாதிரி கார்த்திக் நேத்தாவை பார்த்துருக்கேன். நான் பயந்த கார்த்திக் நேத்தாலாம் இருக்கு. சட்டையை கழட்டிட்டு ஹெல்மெட்டை வந்துட்டு மாட்டு பஸ் ஏறிடுவார். எங்கே போறீங்கன்னு கேட்டால் உலகத்தை காப்பாற்றணும், நம்ம நிறைய ஒர்க் இருக்கு. இப்படி பல சம்பவங்கள் இருக்கு கார்த்திக் நேத்தாது. சரி, உடனே கார்த்திக் ஃபோன் அடிச்ச உடனே சரி வழக்கம் போல பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஒரு 2 மாதம் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 மணி நேரம் ஃபுட்டேஜே இருக்கு. அவர் பேசினார். அப்போயே கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு இந்த படம் கன்ஃபார்ம் ஹிட்டு. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவர் வாழ்க்கையில் பேசி அதை அதுக்கப்புறம் ஃபைன் டியூன் பண்ணி அதை ஒரு ஸ்க்ரீன் பிளே ஆர்டரில். அதே மாதிரி அரவிந்த் வந்து எப்பவுமே ஒன்று சொல்லுவார், நான் கண்டிப்பாக வந்து படம் பண்ணும் பிருத்வி, ஒரு ஆர்ட் படமாக பண்ணிடவே கூடாது. என்னோட படம் வந்து என்கேஜ் பண்ணணும், என்டர்டெயின் பண்ணணும். ஸோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. நான் ஒரு கமர்ஷியல் டைரக்டராக தான் வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அப்போ சரி ஏதோ ஒன்று பேசுகிறாப்புல ஓகே அப்படின்ட்டு. சரி, இந்த படத்தில் நீ நடிச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரவிந்த் நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணோம். ஏன்னா ஏதோ ஒரு டேரக்டர்கிட்ட நம்ம கதாநாயகனா தெரிஞ்சிருக்கோம்ல. ஸோ அதுக்கு வந்து எனக்கு நடிக்கிறதுக்கு ஹீரோவாக்குன்னு அரவிந்துக்கு வந்து நான் காலத்துக்கும் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ அரவிந்த். சரி, இப்போ நம்மளை ஓகே ஹீரோன்ட்டாரு, இது பணத்தை கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சது தான். ஆனால் அரவிந்த் வந்து திடீர்னு ஒரு நாள் ட்விஸ்ட் வச்சிட்டாரு, பிருத்வி எனக்கு ஒரு நாள் நடிச்சு காமிங்க, நீங்கள் நடிச்சு காமிச்சிங்கன்னா தான் இந்த படத்தில் ஹீரோ, இல்லைன்னா கிடையாதுங்க, அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல,
ஒய்எம்சி கிரவுண்டு கூட்டு போயிட்டாப்புல. சரி, அதுக்கு முந்தின நாள் வேறு நல்லா கவனிச்சிக்கிறார் அரவிந்தர். காலைல ஏதாவது சொல்கிற போகிறான் வேணாம் அப்படின்ட்டு அப்புறம் காலைல போய் ஒரு டெஸ்ட் வச்சாப்புல. ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு நடிச்சிருவோம் போல இருக்கியா, நடிச்சு அப்படின்னு தான் நான் நடிகன். நான் ஸோ நடிகன் ஆக்குனது வந்து அரவிந்த் தான். இப்படிதான் இந்த படம் டேக் ஆஃப் ஆச்சு. இதில் நான் பர்சனலாக வந்து இந்த படம் பல கஷ்டங்கள் தாண்டி வந்துச்சு. நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணோம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த படம் உருவானதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் வந்து டிஐஜி ரவி சார், கோஸ்ட் கார்டோட டிஐஜியாக இருக்காரு. அவர் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். தீபக் ராஜு, அவரும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். அதை தாண்டி நிறைய நண்பர்கள், இவங்க எல்லாத்துனால தான் இந்த நிறைய பேர் மறந்துருப்பேன், ஃப்ளோவில் வரல. இவங்க எல்லாருமே தான் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படம் உருவானதுக்கு. அப்புறம் வந்து படம் ஒரு கட்டத்தில் பாண்டி குமரனுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க பண்ணேன். ஏன்னா ஒரு 2 லட்ச ரூபா எடுத்துட்டு ஷூட்டிங் போயிட்டோம் 19 நாள் ஷெடியூலுக்கு. காசு இல்லை. அங்கே போயிட்டு ஏன்னா ஓரமாக வானன்னு கூப்பிட்டு போயிட்டு மன்னிச்சு 2 லட்சம் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம், எப்படியா அந்த படத்தை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு கடைசியில் அவர் தான் முடிச்சு கொடுத்தாரு. செக்லீஃப்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாரு. அது கொடுத்தாரா இல்லையான்னு தெரியல. ஒரு நம்பிக்கை இருக்காதுல்ல. பட் 19 நாள் ஷூட் பண்ணிட்டோம். எங்களுக்கு எந்த ஒரு குறவும் இல்லாமல் அந்த இடத்த எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு சரி ஏதோ கொடுத்துருவீங்க, போய் நிறைய பேர் ஏமாத்திட்டு போயிருக்கேன், என்ன நீங்களாவது கொடுத்துருங்கடான்னு சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டாரு. அந்த பணத்தை கொடுத்துட்டேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நான் அந்த படம் முடிஞ்சதுக்கு நீங்களும் ஒரு மிகப்பெரிய காரணம். அப்படிதான் இந்த படம் உருவாச்சு. ஒரு கட்டத்தில் பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் நிறுத்திட்டாங்க. யூனியன் பேட்டா எல்லாம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மணி 11 மணி இருக்கும். அந்த டைமில் படம் என்னடா அது ரொம்ப ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக அழுகலாம் வந்துருச்சு. படம் நிறுத்திட்டாங்களே அப்படின்ட்டு. நிறுத்திட்டாங்க மீன்ஸ் பேட்டா கொடுக்கல. அப்போது லைட்மேன் மயில் அண்ணன், ஒரு நம்ம மேனேஜர் விஜயகுமார் அண்ணன், சேகர், இவங்க எல்லாருமே பேசி இல்லை இது நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அன்றைக்கி ஷூட்டிங் வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து தான் நான் பேட்டா கொடுத்தேன். அன்றைக்கி அவங்க எங்கேயாவது யூனியனில் இருக்கவங்க இந்த படத்தை நிறுத்தியிருந்தாங்கன்னா இந்த டீம் இங்கே உட்காந்துருக்காது. ஸோ அவங்களுக்கு நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். யூனியன் ஆட்கள் அன்னைக்கு எங்கள் டீம் மேலே வச்ச நம்பிக்கை ஒரு மிக முக்கியமான விஷயம். ஸோ இப்படி அந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். இது தாண்டி ஒருத்தர் ரொம்ப அவருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து கோவிந்தசன் தான். இந்த சம்பளம் அதெல்லாம் எதுவுமே பேசல. அரவிந்த் நானும் போய் உட்காந்தோம். ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பண்ணி கொடுத்தாரு. அவரோட சப்போர்ட், அவரோட பலம் வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ இந்த படம் எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த படம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை எப்படி வியாபாரம் பண்ணுறது என்னன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல. கிட்டத்தட்ட 42 ஷோ போட்டோம். நாங்கள் ஷோ போட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேற வேற வித்தியாச ஆட்கள். பெருசாக ஒருத்தர் ரீச் பண்ண முடியல, எங்களுக்கு தெரியல எப்படி ரீச் பண்ணுறதுன்னு. அப்போது சார் பிரபு சாரோட டாக் ஒரு நாள் கவனித்தேன். அவர் ஒன்று பேசிகிட்டு இருந்தார் ஒரு மேடையில். படம் எடுக்கிறது முன்னாடி இதை எப்படி வியாபாரத்துக்கு என்னன்றது யோசிச்சிருங்க கொஞ்சம் அப்படின்னும் போது, சரி இவரை நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு நேராக அவரை போய் வழக்கம் போல் சார் ஒரு படம் எடுத்துருக்கணும் போது சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குகன் சார் தான் எங்கள் படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு உடனே ஃபோன் அடிச்சு அன்னைக்கு தை 1 என்ன படம் நல்லா இருக்கியா அப்படின்னாரு. குகன் சார் ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் படத்தை ஃபஸ்ட்டு சர்டிஃபை பண்ணி அந்த படத்தை அதுக்கப்புறம் எஸ்ஆர் பிரபு சார் பார்த்தாரு. அவர் அதுக்கப்புறம் டீமில் ட்ரீம் வாரிஸில் எல்லாருக்கும் சொல்லி எல்லாருமே படம் பார்த்தாங்க. அப்படிதான் இந்த படம் கிட்டத்தட்ட நான் இந்த படம் பண்ணுறேன். எஸ்ஆர் பிரபு சார் இந்த படத்தை பார்த்துட்டு அன்றைக்கி சொன்ன வார்த்தை வந்து இன்றைக்கி போய் நிம்மதியாக தூங்குங்க, ஒரு 10 நாள் தூங்கி இருக்க மாட்டேங்க, ரொம்ப நாளாக தூங்குங்க, இந்த படம் தேட்டருக்கு வரும் அப்படின்னாரு. எஸ்ஆர் பிரபு சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் அதே மாதிரி 27ஆம் தேதி தேட்டருக்கு வரப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த படத்தை எடுத்தாச்சு. இப்போ இந்த படத்தை எப்படி நமக்கு யாராவது ஒருத்தர்கிட்ட போட்டு காமிக்கணும் தான் பாலாஜன் ராஜமுருகன்லாம் படத்தை போட்டு காமிச்சோம். பாலாஜனாகட்டும் ராஜமோகனாகட்டும் ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பாலாஜனா வந்து அவரோட ஒரு நைட்டு ஒரு 12 மணிக்கு இந்த படத்தை பார்த்துட்டு சொன்னார், பற்றி எதை பற்றியும் பயப்படாத, நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான எடுத்து போய் இப்படி தான் நின்றேன், கண்டிப்பாக இந்த படம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும், பிகாஸ் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கீங்க, அது கண்டிப்பாக ரெவன்யூவே காப்பாற்றிடும் அந்த படம் அப்படின்னும் போது மனசுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தைரியம் வந்துச்சு. ஓகே வந்துடுவோம் அப்படின்ட்டு. ராஜமுருகனை படம் பார்த்துட்டு வந்து எனக்கு பெரிய அறிமுகம் கிடையாது ராஜமுருகனை. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த படத்துக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவரை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம். டெய்லியும் காலைனா எடுத்து ஒரு ஃபோன் அடிச்சிருவோம், ஆனால் ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கன்னு. அப்படி எல்லா உதவிகளும் பண்ணி இன்னைக்கு வந்து உட்காந்து இந்த படத்தை வெளியே வந்துடணுன்றது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த பண்ண 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. வேறு யாரை ட்ரெண்ட் மியூசிக் ஜிதேஷ், சின்ன படங்களை வந்து உள்ளே விடுறதில்ல மியூசிக்கல் கம்பெனிக்குள்ளே, படம் எடுத்துருக்கேன்னா அப்படியே அனுப்பிச்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ட்ரெண்ட் மியூசிக் ஜிதேஷ் வந்து அறிமுகமாகி படம் பார்த்து அப்போ ரொம்ப பிடிச்சி போய்
தெரியல, நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா, சின்ன படத்துக்கு வந்து ஒரு நல்ல மியூசிக்கல் அமௌண்ட் வந்து எங்களுக்கு பே பண்ணியிருக்காங்க. அமௌண்ட் செல்வம்ல அது வந்து ஜிதேஷ் மூலியமாக தான் நடந்துச்சு. அது தேங்க்யூ இருந்துச்சு. அப்புறம் தெரியல, பதட்டத்தில் வேறு யார், மதனண்ணே, லவ் யூ மதனண்ணே. ஏன்னா மதனண்ணனோட உழைப்பு வந்து பார்ப்பீங்க கண்டிப்பாக. ஒரு முக்கியமான கேமராமேனாக இருப்பார் ஃபியூச்சரில். அவரோட உழைப்பு டே நைட்டாக எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம, அவர் வந்து பூ வெயிலோட எடிட்டர் பேசிக்கலாக. இந்த படம் கேமராமேனாக ஃபஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கேமராமேனும் அவர் தான், எடிட்டர் அவர் தான், டிஏ அவர் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப அவரோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு அப்படி இருந்துச்சு. எங்களோட டைரக்ஷன் டீம் பர்டிகுலர்லி ராசாதி பிரபாகரன், மதன், அந்தோனி, இப்படி எங்கள் டீம் அவங்களோட உழைப்பு எல்லாருமே வந்து ஒரு ரூபா சம்பளம் இல்லைன்னா கூட அந்த படம் முடிக்கணுமேனு உழைச்சி கொடுத்தது வந்து இந்த படம் நல்லா வந்திருக்கிறதுக்கு ஒரு வந்து ரிசல்ட். சில பேர்களை மறந்துருப்பேன், பட் எல்லாரோட இதுவும் வந்து படம் ஒரு கட்டத்தில் நின்றதுக்கப்புறம் அதை தூக்கிட்டு வந்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் தான். அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் மனசில் இருந்தது, இதுதான் நான் பேசி முடிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். படம் எல்லாருமே தேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க, நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். படத்தோட டைட்டில் குட்டவே வந்து ஒரு குட் வைப்ரேஷனா இருக்கு. இப்போது இசை வெளியீடு, சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட படக்குழுவினர்கள் பெற்றுக்கொள்வார்கள். வந்திருந்து சிறப்பு சேர்த்த சிறப்பு விருந்தினர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். கெஸ்ட் எல்லாம் சென்ற பிறகு கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் இருக்கு. அவருடைய இது எம்பல் போடலையே இதுல, அந்த பேனர்ல இதுலயும் இல்ல, நம்ம தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றோங்க சார், நம்ம தான் பண்றோம். டேரக்டர் சார், எப்பவுமே வந்து குட் டேனா மேக்ஸிமம் வந்து நல்ல நாட்கள் சொல்லுவாங்க, ஆனா இங்கிலீஷ்ல போடுவாங்க மேக்ஸிமம். ஏன் நீங்க தமிழ்ல போட்டீங்க டைட்டில்? ஏன் தமிழ்ல என்ன பிரச்சனை? இல்ல, தமிழ்ல என்ன பிரச்சனைனா, இப்ப வந்து தமிழ்ல வந்து கூகுள்ல ட்ரை பண்ணா தமிழ்ல வராது. இப்ப இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணா டக்குன்னு வந்து எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் கேட்கிறேன். ஹேஷ்டாக் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ். கார்த்திக் நேதா சார், நீங்க குடிக்கிறதுக்கு காரணம் அக காரணம் புற காரணம்லாம் நிறைய பேசுனீங்க, அதெல்லாம் ஒத்துக்கிட்டோன்னு நிறைய நியாயமான பாயிண்ட். முக்கியமான பாயிண்ட், ரொம்ப எளிதா டாஸ்மார்க்ல சரக்கு கிடைக்க, அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையே, என்ன காரணம்? ஆனா இந்த படம் அதை பத்தி பேசலங்கிறதுனால பேசல, பொதுவா பேசணும்னா நான் நிறைய சொல்லலாம். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் நிறைய இருக்கு. நான் அதில் சொன்னது சமூக காரணங்கள் மட்டும்தான் சொன்னேன். அரசியல் காரணங்கள் இதுல முதன்மையா இருக்கு. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வியாபாரமும் இருக்கு. இந்த படத்துக்கு அது தேவையில்லைங்கிறதுனால அது நான் சொல்லிக்கல. இந்த கதாபாத்திரம் சமூக காரணங்கள் என்னன்னா உனக்கு கொண்டு போய் அந்த குடிக்குள்ள விட்டுச்சுங்கிறது மட்டும்தான் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. வேற ஒரு இடங்கள்ல உறுதியா நானே எழுதுவேன், போதைக்கும் மது விற்பனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணம் என்னன்னு சொல்லுவேன், நிச்சயமா சொல்லுவேன். டைரக்டர் சார், படத்துல ஒரு சீன் வச்சிருப்பீங்க, அவர் போயிட்டு யூரின் பாஸ் பண்ணுவாரு, ஆனா அந்த இடத்துல நிறைய கட்சி கொடிகள் இருக்கும். இப்ப வந்து நீங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அந்த கட்சி கொடிகளை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன பண்ணுவீங்க? இல்ல, அது எல்லாமே பிளர் பண்ணிருக்காங்க. இல்ல, பிளர் பண்ணிருக்காங்க தெரியுது இல்ல, கிளீனா, அதுக்கு சொன்னேன். என்ன கட்சி கொடி தெரிஞ்சதுன்னா, எல்லா கட்சி கொடிக்கும் முன்னாடி நடுவுல போயிட்டு அவர் வந்து யூரின் பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு தெரியும். இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப சாதாரண ஒரு வார்த்தை சொன்னாவே நம்ம கட்சிக்காரங்க விட மாட்டாங்க, சரிங்களா? இப்ப நம்ம அத்தனை கட்சி கொடிகள் நட்டு வச்சிருக்கும் போது அது கேவலப்படுத்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். இல்லண்ணா, அது எல்லாமே பிளர் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம். பண்ணியாச்சு. அப்படி தெரிஞ்சா அதையும் நாங்க பிளர் பண்ணிடுறோங்க. அது தெரிஞ்சா அதையும் பிளர் பண்ணிடுறோம். சார், குகன் சார், உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. படத்துல எல்லாரும் புதுமுகம் நீங்க இப்பதான் போஸ்டர் பாக்குறேன். காளி வெங்கட், பக்ஸ், எல்லாரோடையும் விஜய் முருகன் அவர் இருக்காரு, அந்த அம்மா மைனா,
ஏன் அப்புறம் புதுமுகன்னு சொல்றீங்க? சார் டீம் டைரக்ஷன் டீம் பார்த்தீங்கன்னா புதுசு. இப்போ நீங்கள் டிஓபி வந்து அவர் மதன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கொண்டு வராரு. இப்போ டைரக்டருக்கு புதுசு, ஆக்டருக்கு புதுசு. அப்புறம் நீங்கள் மைக்கேலுக்கு திரைக்கதை வசனகர்த்தா அவருக்கும் இது புதுசு. அதனால லார்ஜராக அவங்களுக்கு தான் முன்னாடி வரணுங்கிறது தான். ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்ட்டுக்கு இது இவங்க முன்னாடி வரணுங்கிற ஒரு விருப்பம் தான் சார். அப்புறம் நீங்கள் பேசுகிறப்ப பார்த்தா நம்ம தனஞ்சயன் சார், அப்புறம் நம்ம சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி இந்த ஸ்டைலில் இருக்குது. அடுத்து திரையுலகத்தை ஆள நினைக்கிறீங்களா? ஏன்னா குகன் சார், ஏன்னா நீங்கள் முன்னாடிலாம் முகத்தையே காட்ட மாட்டீங்க. எஸ்ஆர் பிரபு சார் இருந்தாலும் இப்போ கொஞ்ச நாளாக மேடைக்கு வர்றீங்க, பேசுறீங்க, நல்லாவும் பேசுறீங்க. சினிமாவை ஏதாவது வாழ வைக்கிற பிளான்? சார் நன்றி சார், உங்கள் ஆதரவுக்கு பிளெஸிங்ஸ்க்கு நன்றி. தேங்க்யூ. டைரக்ட் சார், குட் டே சார். இந்த நேம் வந்து எல்லாருக்குமே தெரியும். காலையில் எழுந்தவொன்னு குழந்தைங்க கூட பிஸ்கெட் குட் டே. குட் டே ப்ரொமோஷனுக்காகவா இல்லை அந்த கம்பெனி ஏதாவது காசு கொடுத்துருக்கா? எதுனா குட் டே கம்பெனி ப்ரொடியூசரை கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக கூட சொல்லலாம். இல்லை டைரக்டர் கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார். ஏன்னா குட் டே அவர் தான் வச்சாரு. 2 பேருக்கும் பல்கா அமௌண்ட் வந்திருக்காப்போ? இல்லை அது இப்போ அந்த கார்த்திக் நேதா கிட்ட கொடுக்குறேன். ஏன்னா அவர் தான் அந்த குட் டே அவருக்கும் அமௌண்ட் வந்திருக்கா? இல்லை படத்துக்கு நிறைய தலைப்புகள் பேசணும். மிச்சக்குடி, எச்சக்குடி, சொச்சக்குடின்னு வைக்கலாமா அப்படின்னு வச்சோம். இந்த குடிய சம்பந்தமாகவே நிறைய பேசி பார்த்து இந்த படத்துக்குள்ள ஒரு தந்தை மகளுக்கான உறவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு தலைப்பு போலான்னு ஒரு கட்டத்தில் போகும்போது நிறைய அது சம்பந்தமா போய் சரி ஆங்கில தலைப்பா இருந்தாலும் இந்த ஒரு படத்துல எங்களை நாங்களே மன்னிச்சுக்கிட்டு சரி குட் டேன்னு வச்சா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வச்சது. டேரக்ட் சார், இல்லை இன்னைக்கு குடியை பத்தி தான் சொல்லிட்டே இருக்கீங்க. குடியை தாண்டி எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்க. இப்ப இருக்க ஜெனரேஷன் எல்லாமே தள்ளாடிட்டு தான் இருக்குது. ஆனா குடினால இல்ல, ஏன்னா எல்லாமே போதையில, கஞ்சா போதை அப்படின்னு அந்த அடுத்த கடத்து போயிட்டாங்க. இப்போ எல்லாருமே முக்காசு டாஸ்மாகே பெட்டர்ப்பா அப்படின்ற அளவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா குடிச்சா நம்ம பாட்டு கவர்மெண்ட் படுத்துற போறான். ஆனா இவங்க இப்ப இருக்க ஜெனரேஷன் வர படங்கள்ல பாத்தீங்கன்னா அதான் ஓவரா இருக்கு. நம்ம கண் முன்னாடியே தெரியுமே. நியூஸ் காலையில இருந்தவொடனே பாத்துருப்பீங்களே, நிறைய தாலி அறுப்பு, நிறைய பேர் கொலை பண்றது. ஏன் அதை இது பண்ணல? ஏன் குடியே நம்ம வச்சுட்டு இருக்கணும்? இல்லை என் கதை தாலி இருக்கிறது இல்லைண்ணா. சார் வணக்கம் சார். கதை ஸ்டோரி எழுதியிருக்கீங்களா சார்? சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், மாதவன் சார் வந்து எவனோ ஒரு படம் நடிச்சிருப்பாரு. உங்களோட படமும் அது மாதிரி தான் இருக்கு. ஆனால் அவர் வந்து குடி இல்லாமல் சமுதாயத்தில் அவர் வந்து ஒரு ட்ரெயினில் ஓரமாக உட்கார முடியாமல் ஃபேமிலியில் வர பிரச்சனைகளை சந்திச்சுட்டு சொசைட்டியில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 rupees வாங்குறது, அதனால் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த உலகமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போவார். ஆனால் அவர் அதில் குடி பழக்கத்தை காமிச்சிருக்க மாட்டார். நீங்கள் இதை காமிக்கிறீங்க. அன்னைக்கே வந்து குடி இல்லாமல் வந்து சில விஷயங்கள் பண்ணுறாங்க. குடியை வச்சு தான் இதை காமிக்கணுமா அப்படின்னு எதனால் தோணுச்சு சார்? சார் இப்போ குடியை வந்து இது இங்க வந்து நம்ம நியாயப்படுத்தல. இதுல குடியை நியாயப்படுத்தல. குடிங்கிறது ஒருத்தன் அவன் தன்னோட டெம்பரரியான ஒரு சைலன்ஸ்க்கு அவன் குடிக்கிறான். எல்லாருமே இங்க எல்லாருமே டெம்பரரியான சைலன்ஸ் தான் குடிக்கிறோம். ஆனா அந்த டெம்பரரியான சைலன்ஸ் இவனுக்கு நடக்கல. எல்லாருக்குமே குடின்னா ஒரு கருத்து இருக்கு இல்லையா? இதை நீங்க பாத்தீங்கன்னா அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ மேபி மாறலாம். அதுக்காக இந்த குடிங்கிற போர்ஷன் வந்து எங்களுக்கு தேவைப்பட்டது. மற்றபடி குடி 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 எல்லா குடியும் இதுல சேர்க்க வேண்டாம். இது நீங்க பாருங்க, இது ஒரு தனி குடியா இருக்கும். கண்டிப்பா நல்ல குடி தான் இது, பாருங்க. So question to you. இங்க to your right. Congratulations, வாழ்த்துக்கள். முதல்ல சின்ன படங்கள் வந்து இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். அண்ட் வெற்றிகரமா இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கிறதுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். Especially to Dream Warriors for backing them all the way through. சார், நான் கேட்க வேண்டியது, இது கார்த்திக் நேதாவுடைய வாழ்க்கையால இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட கதையா இல்ல the whole thing that happens வந்து is completely based on a story-யா? இல்ல சார், இது வந்து இவரோட இன்ஸ்பிரேஷன் தான். இவர் வாழ்க்கையில நடந்த ஒரு 2 சம்பவங்கள். இவர் வந்து ஒரு டைம் போலீஸ், எனக்கு சரியா தெரியல, நான் ஒரு அவுட்லைனா நான் சொல்றேன். போலீஸ் இவர் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போயிருக்காங்க. இங்கேயே உட்காரு, நான் வர வரைக்கும் அப்படின்னு இருக்காரு. அடுத்த டைம் வந்து பார்க்கும்போது இவர் கேப் எடுத்துட்டு ஓடிட்டாரு. தொப்பியை போட்டு உட்காந்து ஒயின் ஷாப்ல உட்காந்து குடிச்சிட்டு இருந்திருக்காரு. அது சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கும் அது? ஸோ அது வந்து எங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அப்போ நாங்க ஃபீல் பண்ணும் போது எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. இவர் பார்க்கும்போது எல்லாம் லிட்டரலி பயம்தான். ஒரு மாதிரி
ஆனா இவர்கிட்ட உட்காந்து பேசினோம்னா நான் அப்படி பண்ணிருக்கேன், இப்படி ஓப்பனா அடிக்கிறாரு. எப்படி அடிக்கிறாருன்னு தெரியல. நான்லாம் ரொம்ப நல்லவனாட்டு நடிப்பேன், நம்ம எல்லாருமே நடிப்போம், யாரும் இங்க விதிவிலக்கு இல்லை. நான் இவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொல்றாரு, அது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது இல்லையா? இந்த எக்ஸைட்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட கொடுக்கலான்ட்டு. சிலது சொல்ல முடியாதுங்க, சிலது குடும்ப ஆடியன்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்க கிட்ட சொல்ல முடியாது. ஸோ இதை மையப்படுத்தி இவன் இப்படி இருக்கான்னா இவனோட பேக் ஸ்டோரி எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும். அப்புறம் சினிமாக்கான சில இலக்கணங்கள் இருக்கு, அதை மக்கள் கொஞ்சம் பழகிருக்காங்க, அது இப்பதான் மாறிட்டு வருது. மாற்றமும் வேணும், அந்த டெம்ப்ளேட்டும் இருக்கணும், அது எங்கேஜாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு இவருடைய அந்த ஒரு வரியை எடுத்து தான் நம்ம பல வரிகள் சேர்த்து இந்த கதையா வந்திருக்கு. சார் ஹீரோ சார், சார் பிருத்விராஜ் சார், சரி உங்களுக்கு கேள்வி. ஒரு சீன்ல சமந்தாவுக்கும் த்ரிஷாவுக்கும் முத்தம் கொடுக்குறீங்க, அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டீங்களா, இல்ல இப்ப அவங்க எதிர்ப்பு தெரிவித்தால் அந்த காட்சியை நீக்கிடுவீங்களா? இல்லை சார், நான் 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட். அந்த ஒரு சின்ன ஏக்கம் இருக்கு. பட் பர்மிஷன் கேட்கல சார். இதுக்கப்புறம் நேரில் எங்கேயாவது மீட் பண்ணுற இது கிடைச்சதுன்னா பர்மிஷன் கேட்டுக்கிறேன். இல்ல அவங்க ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக தெரிவிக்க மாட்டாங்க சார். ஏன்னா என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் டெய்லியும் இன்னுமே எல்லா ஏரியானுக்கும் கிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஹீரோ சார், இது கார்த்திக் நேசா சார் நிறைய சீன் சொன்னாரு, அவருடைய வாழ்க்கையிலேருந்து நிறைய ஸ்கிரிப்ட் சொன்னாருன்னு. பாடலாசிரியர் தவிர அவருக்கு கதாசிரியரா திரைக்கதாசிரியரா பேமெண்ட் கொடுத்தீங்களா? அவர்கிட்ட என்ஓசி எல்லாம் வாங்குனீங்களா? இல்ல பேர் வந்துருதா டைட்டில் கார்டுல? நல்ல பர்மிஷன், அவரே பேமெண்ட் கேட்கல, ஞாபகப்படுத்தி விட்டீங்க. பரவாயில்ல. இந்த படத்தில் அடிஷ்னல் டைலாக்கும் அவர் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டைமா. அதை தாண்டி நண்பர், நல்ல மனிதர், எங்களுக்கு பேமெண்ட் வாங்கலன்றதுக்காக இதெல்லாம் சொல்ல. உண்மையாகவே கார்த்தி அவ்வளோ இந்த படத்துக்கு நிறைய உழைச்சி கொடுத்துருக்காரு. ஸோ வேறு தமிழ்நாட்டில் நிறைய பேசுங்க. இல்லை, எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. மனைவி இப்போ தான் குறிஞ்செய்தி அனுப்பிச்சிருந்தாங்க. குட் டே என்னுடைய 100வது படம். ஆமாம், 170வது பாடல் அந்த மின்மினிய ராசாத்தி. ஆமாம், இந்த நேரத்தில் அதையும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். வாழ்த்து அடிச்ச படம் குட் டேல, குட் டே தான் இனிமேல். ஆமாம், ஓகே சார், வாழ்த்துக்கள் சார். நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த குடியை பற்றி பேசியிருக்கீங்க. நிறைய இந்த குடிக்கிறாங்க, மது பிரியர்கள் சொல்லுவாங்க. அவங்களோட மெயின் பிரச்சனை இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது அப்படிதான். அந்த மாதிரி சீன் படத்தில் இடம் பெறுதா? இல்லை சார், அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவும் இல்லை சார். இது நீங்கள் வழக்கமாக குடிகாரம் படம்னே யோசிக்காதீங்க. இது ஒரு பாட்டு, அவனுக்குள்ளே இருக்கிற பெயின்ஸ் பேசுகிற படம் தான் இது. அண்ணா அப்புறம்ண்ணா அண்ணா கார்த்திக் நேத்தாண்ணா, இப்போ இவரோட முத்துக்குமார் சாரோட இது 50வது பிறந்த நாள் கொண்டாட போறாங்க. அதுல உங்களோட பங்களிப்பு என்ன இருக்க போகுது? நீங்க எதுவும் டிஃப்ரெண்டா எதுவும் வச்சிருக்கீங்களா? அதை பத்தி குறிப்பா கேட்க சொல்லி என்கிட்ட போன் இப்ப வந்துச்சு லைவ் பார்த்துட்டு. நான் அண்ணனோட நிகழ்வு எங்க இருந்தாலும், யார் கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் நான் போய் அங்க தலை காட்டிட்டு வந்துடுவேன். அது என்னுடைய தம்பியா ஒரு கடமை. மற்றபடி அதே எனக்கு போதுன்னு நினைக்கிறேன். அந்த நினைவு முழுக்க முழுக்க உள்ள இருக்கு. இல்ல 100வது படம்னா இது புது டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? இல்ல, அவங்க வெளியே தெரியறது தான் முதல் அப்படிங்கிறது. ஆனா ஒரு நீண்ட நெடிய பயிற்சியும் அனுபவமும் உள்ளவங்க அத்தனை பேருமே. முழுக்க முழுக்க வாசிக்கிறதுல இருந்து, படங்கள் பார்க்கறதுல இருந்து, எழுதி பார்க்கறதுல இருந்து ஒரு வெல் ட்ரெயின்டு, வெல் எக்யூப்டு ஆளுங்க தான் அத்தனை பேரும். முதல் படங்கிறதுனால அது முதல் படம்னு சொல்லிக்கிறோம், அவ்வளவுதான். ஆமா, டைரக்ட் சார், காவி கலர் காமிச்சாவே கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க காக்கி சட்டை போட்டு வேலு அதை இது பண்ற மாதிரி சூளம் எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க. கிளம்பி வந்தா என்ன பண்ணுவீங்க கொடியோட? இல்லைண்ணா, நீங்க சொல்ற பிரச்சனை எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் படத்துல. சார், இந்த ஒரு கேள்வி முன்னாடி கேட்டார்ல, குட் டே இதுக்கப்புறம் ப்ரொமோஷன் உங்களோட ஸ்பான்சருக்கு வந்தாங்கன்னா ஏத்துப்பீங்களா? என்ன பெரிய கம்பெனி அதுவும். எனக்கு இது பதில் தெரியல சார். இல்ல குட் டே பிரிட்டானியா கம்பெனி ஜி, அவங்க ஒருவேளை ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். நீங்க கேட்ட கேள்வி அதான், அவங்க ஸ்பான்சர் பண்றோம் அப்படி எங்க டைட்டில் வச்சு எடுத்திருக்கீங்க, நாங்க ஸ்பான்சர் பண்றோம்னு வந்தா ஏத்துப்பீங்களா? உங்களுக்கு ரெட்டிபிள் ப்ரொடியூசர் தானே முடிவு பண்ணும். ப்ரொடியூசர் சார் சொல்லுங்க. கான்டாக்ட் நம்பர் இருந்தா கொடுங்க, ரொம்ப வறுமையில தான் இருக்கும். உண்மையாவே தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படி எதுவும் வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் பிஸ்கெட் கொடுத்தா கூட ஓகே தான். அந்த அவ்வளவு பஞ்சத்துல தான் இருக்கும். அதே மாதிரி கார்த்திக் நேத்தாவோட கதையை பண்ணிருக்கதா சொன்னீங்க, ஓரளவு எடுத்து. அவங்க அண்ணனே ஒரு நடிகர் விவேக் பிரசன்னா,
அவரையே அந்த படத்தில் அவரும் குடிகார கேரக்டர்னா கரெக்டாக நடிப்பார், ஏன் அவரை இதில் யூஸ் பண்ணல? இல்லை, என்ன நடிகன் ஆக்குனது இயக்குனர் தான், அது அவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்கள். ஆமாம் ஆமாம். இல்லை, நாங்கள் அவரை அப்ரோச் பண்ணல சார். ஆர்ட் டைரக்டர் சார் விஜயமுருகன் சார். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, ஏன் நடுவுல காணோம். ஏன்னா உங்களை கோலிஸோடலாம் உங்களை விரும்பி அந்த அட்ராக்டிவான ஃபேஸ் லாஸ்டா விமல் சார் படத்துல வந்தீங்க. ஆமா. பட் ஆனா அந்த மாதிரியான ஒரு நடுவுல வக்கீலா கூட ஒரு படம் இது பண்ணிருந்தீங்க, பேச்சுலர். ஆனா ஏன் படங்கள் நிறைய பண்றது இல்லையா, இல்ல சூசிங்கா பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணீங்களா, இல்ல ஆர்ட் டைரக்ஷன்ல அதிகமா பிஸியா இருக்கீங்களா? கரெக்டா தான் நீங்களே சொல்லிட்டீங்க. ஆர்ட் டைரக்ஷன் போயிட்டு இருக்கதால எனக்கு டைம் இருக்கும்போது பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் மெயின்டைன் பண்ணீங்க, அதையும் மெயின்டைன் பண்றீங்க. மெயின்டைன் பண்ணல, பண்ணிட்டு இருக்கேன். ஈஸியா எப்படி இருக்கு? ஈஸி கிடையாது. சினிமா நிறைய பேர் ஈஸின்றாங்க, எனக்கு தெரியல. 30 வருஷமா இருக்கேன், கஷ்டமா தான் இருக்கு. சார் வாழ்த்துக்கள் சார். கார்த்தி சார், முதல் பாட்டு எந்த பாட்டு, என்ன படம், இது மாதிரி எந்த இசையமைப்பாளர்கிட்ட பணியாற்றிருக்கீங்க, யார்கிட்ட பணியாற்றல, அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஆனால் முதல் படம் வந்து தொட்டி ஜெயாங்கண்ணா, 2005 தொட்டி ஜெயா. இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒரு பாட்டுனா. நிறைய பேரோட பெரும்பாலும் இன்னும் இளையராஜா ஐயாவோட ஒர்க் பண்ணலன்னா, அது ஒரு இயக்கம் இருக்கு. அப்புறம் வித்யாசாகர் அவரோட ஒர்க் பண்ணணும். மற்றபடி எல்லாரோடையும் வேலை செஞ்சுட்டு தானே இருக்கேன். ஆமாம்.